உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா இதை மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். இதுக்கு மைதா மாவு, சர்க்கரை, ஒரு சிட்டிகை உப்பு, நெய். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துட்டு அதில் மைதா மாவை கொட்டிக்கணும். மைதா மாவு போட்டு அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை உப்பு, இப்போது தண்ணியை ஊற்றிக்கணும். தண்ணியை ஊற்றிட்டு நெய்யை போடணும். நெய்யை போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். நம்ம அது எண்ணெயை ஊற்றி கடாயில் லைட்டாக காஞ்ச உடனே சிம்மில் வச்சு அதை பொன்னிறமாக பொரித்து எடுத்து ஒரு தட்டில் வச்சு லைட்டாக ஆற வச்சுக்கணும். பொரிச்சு வச்சுட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஜீரா காசிட்டு இறக்கி வச்சுட்டு இதை எடுத்து இந்த பிஸ்கெட்டு பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிஸ்கெட் எடுத்து அந்த ஜீராவில் போட்டுடலாம். இந்த ஜீரா காசுறது சிம்பிளாக செய்கிற ஜீரா தான். தண்ணியை ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை போட்டு இதை பாருங்கள், அதுமாரி குழன்னு வந்துருச்சு. தண்ணியாக ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்த பிஸ்கெட்டை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஊற தேவையில்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.